இருந்தால் நல்லாயிருக்கும். நீ இல்லாத வீடு நல்ல வேலைய என் வாழ்வே மாயனும் பேட்டியா என் ஜெயபாலு என் தம்பி. நீ என் மகனுக்கு வாழ்க்கை கொடுத்து போயிட்டியா, மகனுக்கு உயிர் கொடுத்து போயிட்டியா. மாமனுக்காக சொல்லி என் பிள்ளை வாழ வச்சு நீ மறுபடியும் பேர் கேட்காம இருக்க வச்சுட்டு என் பிள்ளைய பிறந்தது நீ போயிட்டியா, மாமனுக்காகன்னு போயிட்டியா. பல நீ மறக்க முடியல பல தம்பி. நான் வருஷம் வருஷம் உனக்கு வச்சு கூப்பிடுவேன். இனி என் பிள்ளைகளை காப்பாற்ற வேற யாரும் கிடையாது. என் ஜெயபால் ஐயா படிப்படின்னு புரிஞ்சு கலைச்சிருமா போயிட்டு வருவேன். நீ இல்லாத வீடை பாரு ஐயா எப்படி இருக்கு. 2 கணக்கு ஐயா. நீ இருந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியாக இருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அக்கா வருகன்னு அனாதையாக இருக்கேனே எப்போ நீ இருந்தானே நீ தேடி வந்திருப்பிய. அளவச்சில் இருக்கையில் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க மாடுலாம் பாலை கறந்தே என் மகனுக்கு பால் கொடுக்க வருவிய மடியில் வச்சு. என் பிள்ளை பாட்டிலில் பால் ஊற்றி கொடுப்பேன் ஐயா. என்னால் மறக்க முடியலையா. உடம்ப சாந்து என் பிள்ளைய மடியில் வச்சு என் பிள்ளைக்கு பால் கொடுத்தே ஐயா. என் பிள்ளை அப்பா படிக்க வச்சு நல்ல நிலமையில இருக்கும். பேரை ஜெயபால்னு விட்டேன். அம்மாவுக்கு சோமில் வேலை அம்மா காப்பாற்றி கொடுப்பாளா. ஜெயபால்னு அப்புறம் படிக்க வச்சு உன் பேரில் உள்ளது படிக்க வச்சு வீடு கட்டைகள்லாம் அம்மா தான். நீ படிக்க வச்சுட்டு அவன் பேரை விட்டு என் மகனுக்கு 2 பிள்ளைகளில் கல்யாணம் வேலையை பார்த்து கூட ஐயா நீ தான் பண்ண என்னால் முடியலை. உடம்பு சரியில்லையே பாலா. என் ஜெயபாலு பாசம் உள்ள தம்பி, என் பாசம் உள்ள பாலா. நீ வாழ வேண்டிய வயசில் ஆவியை விட்டுட்டியே ஐயா. நீ சாமியாக இருக்க நாராயணசாமி கூட எனக்காக என் பிள்ளைகளுக்காக நாராயணசாமியை காப்பாற்றேன். எல்லா செல்வங்களும் உடல் கஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம். நீங்கள் கடவுள் வரல ஆயுள் வேலை வேண்டிக்க ஐயா. வீடு கட்டுது நீ வாங்க. என் அப்பா கூட வா. என் பிள்ளைகள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நீனும் அப்பாவும் போய் காப்பாற்றுங்க. எல்லா சாமி நாராயணசாமி கூட என்னால் முடியலப்பா. வயசாகிட்டு என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை வேலையை அமைச்சுக்கூட ஐயா. ஜெயபாலு ஐயா பெத்த ஐயா. அப்பா கூட போயிட்டியா, அம்மா காப்பாற்று என் ஜெயபால் ஐயா. நாள் போகட்டும் போடான்னு போயிட்டியா. வாழ்வே மாயன்னு போயிட்டியா ஐயா. யாருக்காக இது யாருக்காக. பிள்ளையாருலத்தில் மாளிகை, வசந்த மாளிகை, பாச ஓவியம் போன யாருக்காக. பாசமே ஜெயபால்னு ஜெயபால்னு என்னை கூட்டிகிட்டு போவா. மரணமே என்ன தூது எங்கிருந்து வந்தது. பிரமன் வடிவில் வந்தது. சொர்க்கமாக இட நரகமாக மாறிவிட்டது. மலர்ந்தானே நான் பறித்தது கைமுள்ளு. எம கயிறு என் தம்பி மேலே விழுந்தது. சொந்தத்தானே நான் நினைத்தது. எம தர்மம் என் தம்பியை அழைத்தது. மரணமே ஏன் வந்தாய் போ போ இங்கே போ. எங்கிருந்து யமன் வந்தது. எங்கிருந்து நஞ்சு வந்தது. இருந்து ஆட்டுகின்றவன் நாடுகின்ற நாயகமே. யாருக்காக பிள்ளைகளோட கிடையாது. இந்த மாளிகை எங்கள் அப்பா என் தம்பி 30 years my brother.